ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு நம்மளோட கல்பனா பிளாஸால ரொம்பவே டிஃப்ரெண்ட் அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் பொங்கல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த பொங்கல் எப்படி பண்ணுறதுன்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு நான் இங்கே 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அது கூடவே அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இங்கே ராக் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ இது கற்கண்டை விட பெருசாக இருக்கும். ஸோ இந்த சுகர் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு இருக்கு இல்லையா, ஸோ அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு பால், 1.5 கப் அளவுக்கு தண்ணி. ஸோ 1.5 கப்பு அரிசி பருப்புக்கு 3 கப் அளவுக்கு லிக்விட் இந்த ப்ரப்போர்ஷனில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம ஒரு 4 விசில் வைக்க போகிறோம். ஸோ 2 விசில் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில், 2 விசில் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த அரிசி பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா குக் ஆகணும். அப்போ தான் நம்மளோட பொங்கல் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட அரிசி பருப்பு ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு, நல்லா குழஞ்சி இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடர்ட் கற்கண்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த கற்கண்டை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். நம்ம அதை கொதிக்க விட்டோம்னா அதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக மெயின்டைன் ஆகிடும். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம். ஸோ இது சேர்க்கும்போது நம்மளுக்கு கோயிலில் தர அந்த சக்கரை பொங்கல் டேஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இதோட டேஸ்ட்டாக இருக்கட்டும், ஃப்ளேவராக இருக்கட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போது ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதில் காஞ்ச திராட்சை, கொஞ்சமாக முந்திரி சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரோஸ்ட் பண்ணி எடுத்த இந்த ட்ரை நட்ஸை பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க கற்கண்டு பொங்கலில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டி அண்ட் யம்மியான ஒரு கற்கண்டு பொங்கல். இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அவ்வளோதாங்க. நல்லா நாக்கில் எச்ச விடுற மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட்டான ஒரு பொங்கல். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அமேசிங்காக இருந்தது. யூஸ்வலாக நம்ம எப்போவுமே செய்கிற வெல்லம் போட்டு பொங்கல் இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பொங்கல் இந்த பொங்கலுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே அசந்து போயிடுவாங்க. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பொங்கல் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அப்கமிங் வீடியோ. See you, tata, bye bye.